இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 18, 2025 18/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. பூரம் நட்சத்திரம் பிற்பகல் 2:52 வரை, அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம். தேய்பிறை பஞ்சமி திதி நாள் முழுவதும். சித்த யோகம் பிற்பகல் 2 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தியாகராஜ சுவாமி ஆராதனை. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் நண்பகல் 12 வரை, நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1 வரை, மாலை 5 முதல் 6 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 9:29 சந்திரன் சிம்மராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 9:29 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. இன்று உங்களுக்கு பகல் வேலைங்கிறதுனால அலைச்சல் முழுக்க இருக்கும். அதாவது சந்திரன் பகல் வேளையில் 5ஆம் இடத்துல இருக்காரு. இரவு 9 மேலே தான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. அந்த பகல் வேளையில் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது. மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அல்லது தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை தான் இருக்கும். நீங்கள் எதையும் பிளான் பண்ண முடியாது. பிளான் பண்ணினாலும் அதை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. அதனால் தடுமாற்றம் ஏற்படும். நிதானத்தை கடைபிடிப்பது நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குமே தவிர பெருசாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்காதீங்க. இன்று ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உடம்பில் ஒரு விதமான அசதி அல்லது தடுமாற்றம் ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான எண்ண விரயங்கள் ஏற்படும். கடந்த காலங்களை நினைச்சு, கடந்த கால உறவுகளை நினைத்து மனக்கவலை அடைவீர்கள். குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மேலே சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த பதவி உயர்வோ இடமாற்றமோ ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க. இதனால் உறவுகளின் பகையை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விழுந்து செயல்படுறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டையும் உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்டையும் கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய வீக்னஸை நீங்களே வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் 5ஆம் இடத்துல இரவு 9 மேலே பயிற்சி ஆகிறாரு. அதனால் காலை முதல் உங்களுக்கு அலைச்சல், வேலைப்பளு அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறு எதுவும் செய்யப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால, சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்ய முடியாத சில காரியத்தினால முன்கோபம் அதிகரிக்கும். அதை வேற யார்ட்டையும் காட்ட முடியாது, உங்கள் தந்தைகிட்ட தான் காட்டுவீங்க. அவருக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மேலே உங்களுடைய குழந்தைகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். உடன்பிறப்புகளுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். முன்கோபம், காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம், வேலை விஷயத்தில் வெளியூர் பிரயாணத்தினால இழப்புகள், செலவுகள் ஏற்படுறது,
உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவது, அவர்களுக்காக செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இப்படி வேண்டாத விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்குது, மன உளைச்சல் இருக்கும். இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு குழந்தைகளுடன் இனிமையான பொழுதை போக்கும் சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு மனஸ்தாபம், வலி குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும், நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும், வேலை விஷயத்தில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில சமயம் தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள், அல்லது தப்பான விஷயத்தை பண்ணிவிட்டு உங்ககிட்ட திட்டு வாங்குவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்திலும் யூஸ் ஆகாது. நீங்கள் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு செலவு பண்ணுவீங்க, கடைசியில் எதுவுமே உங்களுக்கு யூஸ் ஆகாது, அடுத்தவங்க பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. அதுவும் உங்கள் உறவினர்களோ, உங்களுடைய சக பணியாளர்களோ, அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ உங்ககிட்ட தங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பாங்க. மிதுன ராசி 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக தந்தை மூலமாக இதுவரை இல்லாத அளவுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரத்துக்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் உதவிகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மூலமாக நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்லை உடன்பிறப்புகளுக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நற்செய்திகள் ஏற்படுறதுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். ஏதாவது ஒரு டிஸ்கஷனுக்கு கூப்பிட்றாங்க, உங்களுக்கு நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த நெகோசியேஷன், அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் பண லாபம் அதிகரிக்கும். நீங்கள் திடீர்னு உங்கள் ஆஃபீஸில் உங்களை ஃபாரின் போகிறதுக்கோ, இல்லை ஒரு டெம்பரரியாக ஒரு டூர் போயிட்டு வரதுக்கோ ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதாவது அஃபிஷியல் டூராக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நிதானத்துடன் செயல்பட்டால் அனுபவங்கள் சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு ஏற்படும். ஆனால் அந்த பண வரவை வாங்கிறதுக்குள்ளார நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்குது. நிறையா பேசி உங்களுடைய நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் எதிரிகளுடைய தொல்லை இருந்ததுன்னா அவர்களிடம் பதவிசாக பேசி சாதகமாக பலன்களை மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே திடீர் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய மைல்கல்லை தொடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி மத்தியானம் நடத்துவீங்க. அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டதுன்னா நல்லது. ஆனால் ஒற்றுமை ஏற்படாமல் தடுக்கிறதே உங்களுடைய முன்கோபம்தான். கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எந்த ஒரு நிலத்தை உங்கள் கையை விட்டு போச்சோ அந்த நிலத்தை திருப்பி வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடன் கொடுத்தவங்க இன்றைக்கி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இத்தனை நாளாக.
ஆனால் இன்றைக்கி உங்ககிட்ட சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறையா பேசுவீங்க. அவங்கக்கிட்ட உங்கள் தரப்பு நியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி புரிய வைப்பீங்க. இதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் வருது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவுக்கு மேல் உங்களுக்கு நற்செய்திகள் வருவதும் பண வரவு ஏற்படுவதும் வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நட்சத்திரநாதன், அதாவது உத்திரம், உங்களுடைய ராசிலேயே சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. அதாவது எதிரிகளையும் நட்பாக்கி கொள்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு, உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலையும் உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். இன்று அனாவசிய பேச்சுவார்த்தைகள் இருக்காது. அதே சமயம் இரவு 9 மணிக்கு மேலே குரு பார்வையில் சந்திரன் வருவதனால வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நன்மைகளை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன உளைச்சல் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நன்மைகள் ஏற்படும். உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட எதிரித்தன்மையோடு செயல்படாமல் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுடைய சக பணியாளர்களிடம் அன்பு பாராட்டி பேசுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா கூட இருக்கிறவங்க இத்தனை நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு 10 நாளில் சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளார சனியும் பயிற்சி ஆகிடுவார். அதனால் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நல்லது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மறைமுக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்களுக்கு எதிரியாக செயல்படாமல் நட்பாக இருந்து எதிரித்தன்மையோடு இருக்கக்கூடிய சில நபர்கள் மறைமுக எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அவர்களுடைய மூக்குடைபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க. கன்னி ராசி, லாபஸ்தானத்து அதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று கவலைகள் ஏற்படும். இரவு 9 மணி வரைக்கும் கவலை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த கவலையை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு பார்வையில் சந்திரன் வந்துடுவார். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெற்றோரின் ஆதரவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். வியாபாரத்தை பெருக்குவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது அரசாங்க தடைகள் இருக்கும். அதனால் அரசாங்கத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவார்கள். இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுவார். அதனால் வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். எதை நினச்சி குழம்புறதுன்னு தெரில. கடனை நினச்சி குழம்புறதா, எதிரிகளை நினச்சி குழப்பிக்கிறதா, இப்படி ஏகப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். இரவு 9 மணி வரை இந்த குழப்பம் இருக்கும். 9 மணிக்கு மேலே வாழ்க்கை துணையுடைய அட்வைஸ் கிடைத்தா நல்லது. அல்லது சக பணியாளர்களுடன் மனசை விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் இரவு 9 மணிக்கு மேல் தெளிவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனக்கவலை, முன்கோபம், தடுமாற்றம், இப்படி ஏகப்பட்ட சஞ்சலம் இருக்கு. அதனால நீங்க மனசு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்காம இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமா யோசிச்சா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு யோசனை செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மனசும் மூளையும் ஒழுங்கா வேலை பண்ணாது. தடுமாற்றத்தை, வேண்டாத விஷயத்தை நினைத்து கவலைப்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபாரத்திலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இத்தனை நாளாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உங்களுடைய நம்பகத்தன்மை, உங்களுடைய நேர்மைத்தன்மையை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் மரியாதை உயரும். பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ராத்திரி 9 மணிக்கு மேலே எங்கேயாவது வெளியூருக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய பெருமைமிகு செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று ஓரளவுக்கு ஆதாயகரமான நாள். இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு வேண்டாத விஷயங்களால் மன உளைச்சல் ஏற்படும் அல்லது வாக்குவாதம் ஏற்படும். குடும்பத்தினருடன் வாக்குவாதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராகு சாதகமாக இருக்காரு, சந்திரன் சாதகமாக இருக்காரு, செவ்வாய் பதட்டத்தை கொடுக்குறாரு, ஒரு டென்ஷனை கொடுக்குறாரு. உடல் உஷ்ணம், உடம்புல சூடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டதுன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவ பார்த்துக்கிறது நல்லது. அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சம், சூரியனின் பார்வையில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இரவு 9 மணிக்கு மேலே குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. குடும்பத்திலையும் ஒத்துழைப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதி இல்லை. எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்று உங்களுக்கு எடுத்த காரியத்தில் தோல்விகள் தான் மிஞ்சும். நிதானத்தை தவற விடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்று நாள் முழுவதும் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெருமிதம் கொள்ளக்கூடிய, தன லாபம் வரக்கூடிய நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் இருந்த வியாபார தடைகள் விலகி வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி தான் வராமல் இருந்தது. அந்த வியாபார வளர்ச்சியும் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு சங்கடப்படுவீங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு தான் மிஞ்சும். இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு இன்னைக்கு செல்லுபடியாகாது. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வேலை விஷயமாகவோ குடும்ப விஷயமாகவோ அதிக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணிக்கு மேலே உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகளை பற்றிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் சஞ்சலம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டெம்பரவரி சஞ்சலம் தான், அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வேலை விஷயமாகவும் நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அனாவசியமான அலைச்சல் இருக்குது. குறிப்பாக வேலையில் உங்கள் மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இதனால் அவர்களிடம் நற்பெயரை வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மரியாதைகள் உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக புதிய அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்று பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால சற்று முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால
இன்று உங்களுடைய மனசை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையற்ற எண்ண விரயங்கள் அல்லது கவலைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால தந்தை சார்ந்த விஷயங்களில் மன அலைபாய்ச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மனசு அலைபாயும். அப்பாவை நினச்சி, அப்பாவுடைய செயல்பாடுகள் நினச்சி, அப்பாவுடைய ஆரோக்கியத்தை நினச்சி, அப்பாவை நினச்சி மனசஞ்சலப்படுறதுனால இன்று உங்களுக்கு அப்பாவின் நினைவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இரவு 9 மணிக்கு மேலே ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு உடம்பில் இருந்த அசதி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பகல் வேளையில் அலுவலக ரீதியாக அலைச்சல். வீட்டில் அப்பாவை பற்றி நினச்சிப்பீங்க. ஆஃபீஸ் போனால் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நினச்சி மனசஞ்சலம் அல்லது வேலை விஷயமாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல், அலைச்சல் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த விஷயம் அல்லது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சஞ்சலம் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளிடம் பலனளிக்காது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கும். நம்ம பண்ணினது கரெக்டு தானா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு மனசில் குடைச்சலை ஏற்படுத்தும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அது கரெக்டுங்கிறது புரியும் பொழுது உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கூட, அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மாமனார் கூட, இல்லை உங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் உங்கள் மேலதிகாரிகளோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளாட்டம் மோதிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளாலும் உங்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்ததுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு, அதாவது வாய்தா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் பேசுகிறது எதிரித்தனமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இரவு 9 மணி 29 நிமிடம் வரை. அதனால் மனசு சஞ்சலப்படும். மனசில் குழப்பம் இருக்கும். மனம் வாய் ரெண்டும் சம்மந்தப்படாது. மனசில் நினைக்கிறத அப்படியே உணர்வீங்க. மனசில் நினைக்காத விஷயத்தை நீங்கள் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு தப்பான விஷயத்தை பேசிகிட்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. மொத்தத்தில் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள். யாருக்கிட்ட கோபத்தை காட்டுறதுன்னு தெரியாது. ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட சண்டை போடுவீங்க. அவரும் எரிச்சலில் இருக்கார், அவருக்கும் கோபத்தில் இருக்கார். அதனால் அவருக்கும் வேலை விஷயமாக தடுமாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ 2 பேரும் சண்டை போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர தூக்கமின்மை, நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இரவு 9 மணிக்கு மேலே சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக சில நற்செய்திகள் வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க. உங்களுக்கு பைல்ஸ் பிரச்சனை இருந்ததுன்னா அது இன்றைக்கி தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட ஆப்ரேஷன் செலவுகளை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். அப்பாக்கிட்டேயோ இல்லை அரசாங்க அதிகாரிகள்கிட்டையோ சண்டை போட்டு உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது. அதனால் இன்றைக்கி வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எதிரித்தனமாக செயல்படுவீங்க. கொடுத்தவங்ககிட்டயே திருப்பி கேட்பீங்க. அதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வியாபார விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று கஸ்டமர்ஸ் கிட்ட தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் மூலமாக எதிரித்தன்மையை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கும்பராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன். அதனால் இன்று உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நெருக்கமாக பழகி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நண்பர்களுடன் இனிமையாக பொழுதை கழிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இரவு 9 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை. இது சாதகமாக இருக்கும். 9 மணி 29 நிமிஷத்துக்கு சந்திரன்
அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு பணப்புழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் தேவையற்ற விஷயங்களுக்கு பொய்யுரைகளை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நிதானத்துடன் செயல்படுங்கள், சந்தோஷ குறைவு இருக்காது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் அந்த கடன் உதவி வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்களே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசு விட்டு பேசுங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பொய் வார்த்தை பேசுவதை தவிர்ப்பது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அனாவசியமான பொய் சரளமாக வரும். நீங்கள் சரளமாக பேசுகிறது உண்மைன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் பொய் பேசுகிறீங்கன்னு. தெரிய வந்ததுன்னா அது இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களின் அறிமுகம் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. மீன ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் செலவுகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மத்தியானமே ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆஃபீஸ்லேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை லீவ் போட்டுட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும். ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியத்தையும் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயம் அல்லது அவங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மூக்கு நுழைக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களுக்கு. அதனால் அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் புதுசாக இழுத்து விட்டுக்காதீங்க. இன்று இரவுக்கு மேலே கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக சில நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். கடனுதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாளுக்கு பிறகு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இரவுக்கு மேலே இரவு 9 மணிக்கு மேலே நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வேலைகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். புதுசாக வேலையில் ஜாயின் பண்ணுறது, இல்லை புதுசாக அடிஷ்னலாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறது, ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் கூட சுயமாக உழைக்க கற்றுக்கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். புதிய தொழில், புதிய வேலை, புதிய வியாபாரம் அமையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் உங்களுடைய கௌரவத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதிக பிரசங்கிதனமாக செயல்படாதீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.